ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறேன். என்னன்னா குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்காக நான் வந்து இன்னைக்கு கேரட் சாதமும் கோவக்காய் பொரியலும் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த 2 ரெசிபியுமே நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேரட் எடுத்து நல்லா நான் துருவிக்கிறேன். நான் கிட்டத்தட்ட குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் கேரட் சாதம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் செய்ய போகிறேன். அதனால தான் நான் 4 கேரட் எடுத்துருக்கிறேன். கரெக்டாக 2 குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வேணால் நீங்கள் 2 கேரட் எடுத்தாலே போதும். இப்போ வந்து நான் ஒரு 3 வெங்காயத்தை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன சின்ன வெங்காயன்றதுனால 3, நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா பல்லாரி இருந்தால் ஒரே வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். அதிகமாக வெங்காயம் சேர்க்கணுன்னுலாம் இல்லை. வெங்காயத்தை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து காரத்துக்காக நம்ம வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறோம். குழந்தைங்களுக்குன்றதுனால கொஞ்சமாக சில்லி ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு கடாயில் நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கடலைப்பருப்பு வந்து நமக்கு நல்லா கோல்டன் ஃப்ரையாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா கோல்டன் ஃப்ரை வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் க்ரீன் சில்லியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆனியனையும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் இல்லை, அதுக்கு மேலே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் லோ ஃப்ளேமில் வைக்கல, எனக்கு டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்கிறதுனால நான் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கிறேன். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதுனா இவ்வளோ தரம் நீங்கள் கிண்டணும்னு அவசியம் இல்லை. எனக்கு டைம் ஆயிடுச்சு இல்லையா ஸ்கூலுக்கு, அதனால் நான் கொஞ்சம் கடகன்னு ரெசிபி போட்டுட்ருக்கேன். இப்போ நல்லா இது வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கேரட் வந்து சீவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ துருவின கேரட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயமும் பச்சை மிளகா வதக்கக்குள்ளே நம்ம மஞ்சப்பொடி மேக்ஸிமம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மறந்துட்டேன், அதனால தான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணால் நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணோம், அப்போ தான் அந்த மஞ்சப்பொடி வாசம் நமக்கு போகும். ஸோ நம்ம முன்னாடியே அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து ரைஸில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வடித்ததுனால நான் கொஞ்சம் கம்மியாகவே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்காக கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். ஏன்னா குழந்தைங்கன்றதுனால கேரட் வந்து கொஞ்சம் வந்து குழஞ்ச மாதிரி இருக்கணும். ரொம்ப உதிரியாக இருந்ததுன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் லேட்டாக போட்டோம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் பாயில் ஆனால் தான் அந்த மஞ்சள் வாசம்லாம் நமக்கு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பெப்பர் பொடி தூவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பெப்பர் பொடி தூக்கி நீங்கள் கேரட் சாதம் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு யாராவது பெப்பர் பொடி போடாமல் மேக்ஸிமம் இது மாதிரி போட்டு செய்வீங்களா செய்ய மாட்டிங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பெப்பர் பொடி ஆட் பண்ணி தான் கேரட் சாதம் செய்வோம். ரியலி ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வந்து கேரட் சாதத்துக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாதத்தை போட்டு கிண்டிக்கலாம். சுட சுட சாதத்தை போட்டு இதில் கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா கிளறி எடுத்துக்கலாம்.
சப்போஸ் உங்களுக்கு வந்து எக்கு வேணும்னா நீங்கள் இதில் வந்து எக்கு உடச்சி ஊற்றி செஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் கேரட் சாதம்னா முட்டை உடச்சி ஊற்றி செய்யலாம். ஆனால் நான் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுனால நான் வந்து எக்கு ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் பின் பண்ணலாம். உங்களுக்காக அந்த ரெசிபியை நான் போடுறேன். பார்த்திங்கன்னா சூப்பராக உதிரியாக சூப்பராக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக சுவையாக டேஸ்ட்டாக சுட கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.